வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை தந்துருக்கோம். விஜய் விட்ட அறிக்கை அரசியல் பரபரப்பை ஏற்படுத்திய விஜயோடைய அறிக்கை. ஏன் அரசியல் பரபரப்பு? ஒரு மாதமாக அமைதியாக இருந்த விஜய் நேற்று தான் சம்பவம் முடிஞ்சது. உடனே இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து திமுகவை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசுவதும் சரி, மற்றவர்கள் பேசுவதை காட்டிலும் விஜய் பேசுனா இன்னைக்கு அடித்தட்டு மக்கள்கிட்டமும் போய் சேரும் நம்ம நினைக்கிறோம். உங்கள் பார்வையை நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இதை சொல்லிட்டு இருக்கோம்னா, இப்போ விஜய் ஃபார்மில் இல்லை, அவர் மக்கள் இயக்கமாக மாற்ற போகிறாரு அப்படின்லாம் இன்றைக்கி பத்திரிகைகள் தினமலர்லாம் அந்த மாதிரியான செய்தியெல்லாம் வெளியிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அதாவது என்னென்னா, நான் ஓயப்போவதில்லை, திமுகவை வீட்டுக்கு அனுப்பதை தவிர எனக்கு வேறு வேலை இல்லை, திமுகவை வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு உறுதியாக சொன்னது அவருடைய ஆதரவாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இதுதான் விஜய் செய்யணும். உங்களுக்கு அனுமதி மறுத்தால் அனுமதியை மீறணும். வேறு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய ஆட்டில் எதுக்கு போராட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டத்தை மீறி எதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காமல் ஏன் போராடுறாங்க? அவ்வளோதான். நியாயங்கள் கிடைக்கவில்லை என்றால் போராடுவது தானே அவசியம். அப்போ விஜய் அவர்கள் இனிமேலும் இது மாதிரி இருக்காமல் இன்னும் வேகமெடுப்பார் உறுதியாக நம்புகிறோம். இன்றைக்கி வெளியிட்ட அறிக்கை, நெல்மணிகளை பற்றி அவருடைய அறிக்கை. விவசாயிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? விவசாயிகளுக்கு ஈடுபட்ட இழப்பை எப்படி சரி பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கார். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கி பெரும்பாலும் டெல்டாவை தாண்டி தமிழகம் முழுக்க இந்த நெல் விஷயம் பெரிய அளவுக்கு ஆகிட்டுருக்கு. அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிசாமி அவர்கள் இந்த நெல் மணிகளை வச்சுலாம் அவர் பேசினது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு. அப்போ பழனிசாமி அவர்கள் பேசுகிறது அது ஒரு விஷயம். பழனிசாமி அவர்கள் பேசின உடனே உதயநிதி அவர் வேகமாக தஞ்சாவூர் போகிறார். இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த விஜய் நேற்று இந்த சம்பவம் முடிஞ்சோன்னே பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ விவசாயிகளுக்கு ஆதரவாக விஜய் பேசினா எப்படி ஹிட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பேசுனது பெரிய அளவுக்கான ஹிட். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நெல்மணிகளை பற்றி அவர் பேசியது இப்போ நம்ம பேசின உடனே பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் முழுக்க இனிமேல் இதான் வைரல் ஆகும். ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி விஜய்ட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், அதாவது இவங்க திமுகவோ அதிமுகவோ பல லட்சம் செலவு பண்ணி நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பல விஷயங்களை விஜய் அவர்கள் பிரச்சனையே இல்லை, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுறாரு, பட்டி தொட்டிலாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் நெல்மணியை பற்றி அவர் பேசியது இப்போ விவசாயிகளை திமுக வஞ்சிக்கிறது. ஏற்கனவே குண்டும் குழியுமாக இருக்க சாலைகள், அதுக்கு இன்னொரு அறிக்கை வரப்போகுது. குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளை என்ன பண்ண போகிறீங்கன்னு. அதாவது அவர் அமைதியாக இருந்தால் அமைதியாக விட்டுருக்கலாம். சும்மா அவர் பனை ஊற 1 மாதம் ஏன் இருந்தீங்கன்னு கேட்டார்ல. இப்போ அந்த அறிக்கையை விட்டுருக்காரு. இதுக்கு பதில் என்ன? அதான் என்னென்னா, விஜய் ஒரு ஆளே இல்லைன்ட்டு இப்போ என்னென்னா மற்றவர்கள் பதில் சொல்லுவாங்க. என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? 1 மாதமாக தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ அறிக்கையை கொடுறாங்க. 1 மாதம் தூங்கினாரோ 1.5 மாதம் தூங்கினாரோ நீங்கள் தானே சொல்கிறீங்க அவருக்கு ஆளே இல்லைன்ட்டு. ஆளே இல்லாத ஒருவர் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய பேர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஆளே இல்லாதவருக்கு நிறைய பேர் பதில் சொன்னீங்க. திருமாவர்களாகட்டும், சீமான் அவர்களாகட்டும், முதலமைச்சரே உடனே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, உடனே இதாக வராங்க. கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. யார்? டிஆர்பி ராஜா. இன்னும் குறிப்பாக பார்த்து அமைச்சர்கள் எல்லாம் விஜய்க்கு ஒன்றும் தெரில, அரசியல் தெரில, அப்படி இப்படின்னு நிலைவத்வான்களை வச்சு எந்த அளவுக்கு பேச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளே இல்லாதவரை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? இப்போ அந்த ஆளே இல்லாதவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் தானே சொல்கிறீங்க கேள்வி கேட்காமல் அமைதியாக இருக்கிறாரே, வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கிறாரே, கேட்டுட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இந்த விஷயம் பெரிய அளவுக்காது. இந்த நெல்மணிகள் விஷயத்தில் திமுக அப்படிங்கிறது விவசாயிகளை வஞ்சிக்கிறது. இப்போ அடுத்ததாக என்ன நிலைமை வரும்? இப்போ திமுகவுக்கு என்ன பதட்டம்னா, நெல்மணியோடு நிறுத்திட்டா பரவாயில்ல சொல்லுவாங்கள்ல. இதோட வடிவேலு பார்த்திபன் இந்த ஆர்சி புக்கை கேட்டால் நினச்சிட ஒரு காமெடி ஒன்று வரும் பாருங்க. அது மாதிரி இப்போ திமுக என்ன யோசிக்கும்? நெல்மணிகளோடு நிறுத்தினா பரவாயில்ல, அடுத்து இந்த அடையாறு முகத்துவாரத்துக்கு 30 கோடி ரூபா ஏன் செலவு பண்ணுறீங்க? சதுப்பு நிலத்தில் போய் ஏன் பில்டிங் கட்டுறீங்க? இன்னும் 4000 கோடி ரூபா செலவில் நீங்கள் திட்டம் போட்டு மழையெல்லாம் தேங்காதுன்னு சொன்னீங்களே, அந்த பணம்லாம் எங்கேயே போச்சு? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை படுமோசமாக இருக்கிறது. இப்படி அடுக்கடுக்கான ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக திமுகவால் பதில் சொல்ல முடியாது. உங்கள் பேரன் பேரனை வச்சு படம் எடுக்கிறதுனால மாரி செல்வராஜோட படத்தை பாராட்டுறீங்க. மக்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பேச ஆரம்பித்தால் அது ஆளுகின்ற திமுகவுக்கு சிக்கல் தான். திமுகவுக்கு நல்லா ஒன்று தெரியுங்க. விஜயை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா, அவர் பேசுகிறத வெகுஜன மக்கள் கேட்குறாங்க. பழனிசாமி அவர்கள் நீங்கள் திருடுறீங்கன்னு சொன்னால் நீ திருடலையான்னு கேட்குறீங்க. ஏங்க ஞானசேகரன் பல்கலைக்கழக மாணவி விஷயம் கேட்டிங்கன்னா இது சாத்தான்குளம் விஷயம் சொல்கிறீங்க, பொள்ளாச்சி விஷயம் சொல்கிறீங்க.
விஜய் பற்றி என்ன பதில் சொல்லுவீங்க? அரசியல் தெரிலங்கிற ஒரு காரணத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள். மோடி சொல்கிறோம், விஜய் அவர்கள் வந்து ஒரு மாதமாக அமைதியாகிறது தப்புன்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் அமைதியாக இருக்கக்கூடாது சார். விஜய் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ கோர்ட்டில் சொன்னார்ல விஜய், என்ன சொன்னார் பாருங்கள், மக்களை என்ன சந்திக்க விட மாட்டாங்க, எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் பொது வழியில் சொல்லியிருக்கணும். அவர் சொல்லனாலும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லியிருக்கணும். நிறைய பேர் அவருக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவர்கள் இன்னும் இறங்கி பேசணும். பேசுவார்னு உறுதியாக நம்புகிறோம். இன்னமும் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்தவர் பிரச்சார கூட்டத்தில் முதல்ல எப்படி பேசினாரோ அதை விட இறங்கி பேசுவார் பிஜேபியை பற்றியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவை பற்றியும். திமுக ஒரு வழி முடிவு பண்ணிட்டாருங்க, அவர் திமுக ஆட்சிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தர் அமைதியாக இருந்தாலும் அவரை பெரிய ஆளாகிறது திமுக தான். ஜெயலலிதா ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், இதே தான். உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, எம்ஜிஆருக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்தாங்கன்னு தெரியும். அதேமாதிரி ஜெயலலிதாவுடைய ராஜினாமா கடிதம் வீட்டில் இருந்ததை வெளியில் வச்சு என்னென்ன பண்ணாங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ விஜய் அவர்களை இவங்க டேக்கல் பண்ண விதம் தப்பு. அமைதியாக இருந்திருக்கணும். தேவையில்லாமல் இவங்க உசி போட்டு அப்போ அவர் என்ன முடிவு பண்ணியிருப்பார்? விஜய் நல்லா யோசிச்சு பாருங்க, வரக்கூடிய தேர்தல் திமுக வரவே கூடாது, இந்த கட்சியே இருக்கக்கூடாது, அப்படி தானே யோசிப்பார். அப்போ அவரை வந்து இந்த அளவுக்கு ஆக்ரோஷம் பார்க்கணுது யார் கேட்டால், நாங்கள் திராவிட மாடலங்கள் அரசியல் தெரிந்தவர்கள் இருக்கீங்க, ஏங்க உங்களை எழுத்து ஒருத்தர் வராருன்னா அவர் அமைதியாக விட்டுருக்கணுங்க. தேவையில்லாமல் அவரை தொடர்ந்து சீண்டி அவரை இன்னும் பெரிய ஆளாக்கிறது தான் உங்கள் ராஜதந்திரமா? அப்போயே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு ராஜதந்திரத்தில் இருக்கீங்க. நல்லா யோசனை பாருங்க, இதை அமைதியாக விட்டுருக்கணும். முறை சொல்லியில் அவங்கள பாயிறீங்க, ஒரு பக்கம் உங்களுடைய நிலை வைத்துவான்லாம் அவரை பாதுறீங்க, விலங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணணும், என்னென்ன வார்த்தைகள். பொதுமக்கள் வந்து ஒருத்தரை வந்து இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறத பார்க்கும்போது அவர் மேலே அனுதாபம் வரும். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் விஜய் மேலே ஏன் இவ்வளோ அனுதாபம், இவ்வளோ ஏன் உங்கள் பெருந்திரளான இளைஞர்கள் கூட்டம்? நீங்கள் வேலை கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்று வேணாங்க, வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் சாலையில் போகிறீங்க, இன்றைக்கி எவ்வளோ குண்டும் குழியுமாகுது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது கோபம் வருமா வராதா? நல்லா யோசனை பாருங்க. பைசன் படம் பார்த்துட்டு சிஎம் வந்து ட்வீட் போடுறாரு அப்படிங்கிற தகவல் மக்கள்கிட்ட போகும்போது கோபம் வருமா வராதா? ஒரு பக்கம் நாயோட விளையாடிட்டு உதயநிதி அவர்கள் வந்து ஃபோட்டோ போட்டுட்ருக்காரு. இதுதான் துணை முதல்வர் வேலையா? விஜய் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறீங்களா? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இதுதான் துணை முதல்வர் வேலையா? நாயோட விளையாடி ஃபோட்டோ போட்டுட்ருப்பீங்களா? அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு கை தெரியாமல் ஒரு ஃபோட்டோ வந்து அது ஒரு பெரிய வாத பொருளாகுது. அதை மறைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஊர் ஊராக போய் பார்க்குறீங்க. துபாயிலேருந்து தனி விமானத்தில் வந்து கரூரை பார்க்க வரீங்க, உடனே தனி விமானத்தில் போகிறீங்க. என்ன புரியலையே நமக்கு. கேட்டால் விஜய் வந்து விமானத்தில் வராரு, சொகுசாக வராரு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நான் சம்பாரித்து சொகுசாக இருக்கம்மா, நீங்கள் எப்படிப்பா சம்பாரிச்சிங்க? நல்லா யோசிப்பார். இவர்கள் எப்படி சம்பாதித்தார்கள் என்று மக்களுக்கு தெரியாதா? ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு செலுத்தி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவரா உதயநிதி? மக்கள் பார்த்துட்ருக்காங்களா சார்? இவங்களுக்கு என்ன பையனா, உதயநிதிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை விஜய் வரார், அதனால் விஜய் இருக்கக்கூடாது. விஜய் என்ன பண்ணலாம்? எது வேணாலும் பண்ணலாம், அதற்கான வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் அரசியலை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். விஜய் அரசியலில் இருக்கக்கூடாது. விஜய்க்கு அரசியல் தெரியாது, அவர் தற்கூரி கூட்டம்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கவங்களையும் பயமுறுத்தி அவரையும் பயப்பட வச்சா அவர் வந்து வீட்டுக்கு உட்காந்துருவார். அதாவது இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வந்த உடனே திரிஷாவுடைய ஃபோட்டோலாம் காட்டினா பயந்துருவார், ஆபாசமாக பேசினா பயந்துருவார், நிறைய பேர் இறக்கி விட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் தெரியாமலா சார் வருவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட்டும் எதுக்கணும்னா ஒரு தைரியம் வேணுமா வேணுமா? அது அசட்டு துணிச்சலாக கூட இருக்கட்டும் சார். ஏன் உங்களுக்குலாம் இல்லை? நம்ம தான் கேட்டுட்ருக்கோம். அசட்டு துணிச்சலாக கூட இருக்கட்டும், ஏன் உங்களுக்கு இல்லை? இப்போ என்னென்னா பவன் கல்யாண் மாதிரி அவர் பிஜேபியோட சேர்ந்து அங்கே துணை முதல்வர் ஆகணும், அதுதான் உங்களுடைய இலக்கு. அவர் முதலமைச்சர்லாம் ஆகக்கூடாது. முதலமைச்சராக கனவு யாருமே காணக்கூடாது. கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொல்கிறாரு. நீங்கள் கனவு காண்றது வந்து தப்புங்கிறது எந்த விதத்தில் சரி, முயற்சியே பண்ணக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் சரி, நம்ம ஒன்றும் புரியல. விஜய் வந்து வராரு அப்படின்னா அவர் முதலமைச்சர் ஆகணும்னு வராரு, அவரை 2வது இடத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து சொல்கிறோம், இந்த நெல்மணிகள் பாதிப்பதை பற்றி விஜய் இன்றைய பேச்சு அருமை. இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டும். இந்த சதுப்பு நிலம்னா என்ன, அந்த ராமர் சார் சதுப்பு நிலத்தில் இவங்க எவ்வளோ கோடிக்கு வந்து கட்டடம் கட்டுறாங்க, அதில் எவ்வளோ பெரிய முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது, இந்த அடையார் மேட்டரில் எவ்வளோ சம்பாதிச்சாங்க, இப்படி பல விஷயங்கள் விஜய் தெளிவாக பேச வேண்டும். அவர் சாதாரணமாக பேசினாலே வைரல் ஆகும்போது தெளிவாக இன்னும் ஆழமாக பேசினால் அது திமுகவுக்கு பலவிதமான குடைச்சல். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது 2026 திமுக ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து ஒரு மீட்டிங்கெலாம் போனார்னு வச்சுக்கோங்களேன், சரவெடி தான். இது வந்து அதாவது என்னென்னா, இனிமேல் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10 நாளுக்குள்ளே கோர்ட்டு சொல்லிடுச்சு. 10 நாள் தான் டைமு. எது? ரோட் ஷோக்கு வழிகாட்டு நெறிமுறைகள், பொதுக்கூட்டத்துக்கு வழிகாட்டு நெறிமுறைகள். திமுக மாதிரி அதாவது மேலே வந்து கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் தான் இருக்குது கச்சேரி. இனிமேல் விஜயை வந்து அந்த மாதிரி அடக்குமுறை பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னா கோர்ட்டு பார்த்துட்ருக்குது. ஏற்கனவே சிபிஐ இவங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு சம்மன்லாம் கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் அதிர்ந்து போயிருக்காங்க. இடியிலேருந்து தப்பிச்சு சிபிஐட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு. அதாவது சிபிஐட்ட வந்து பிஜேபிகிட்ட மாட்டினது விஜய் அல்ல,
யார் மாட்டப் போகிறார்கள் என்பது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இப்போதே விஜயை குறை சொல்வது தவறுன்னு நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.